சமாச்சாரங்களே கிடையாது. அது ராமாயணமாவது ஒரு இதுல அப்படியே ஒரு கதையா ஒரே இதுல போய் முடிஞ்சிடும். ஆனா மகாபாரதத்துல கதைக்குள்ள 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 கிளைக்கதைகள் அதிகமா போய் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. திரௌபதி ஒரு காலகட்டத்துல தவம் இருந்து பரமசிவனை வேண்டிட்டு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும். அவளுக்கும் அந்த காலத்துல இருந்திருக்கு இந்த ஜாதகம் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு, அவளுக்கும் இருந்திருக்குப்பா. ஏன்னா கல்யாணம் ஆற இடம் எப்படி இருக்குமோ, ஆண்டம் எப்படி இருப்பானோ, வீடு எப்படி இருக்குமோ, மாமியார் மான எல்லாமே இருக்கு. வெங்காயங்கள் எங்க மாமியார் 1 கிலோ கொடுன்னு நேற்றுக்கு விஜய் ஒரு சினிமா என்னன்னா மாமியார்னா வெங்காயத்தை எடுத்து போட்டான் அவன். ஏன் வெங்காயத்தை எடுத்துனா வெங்காயம் நறுத்தினதானே மாமியார் கண்ணுல அழ விடுறான், அதுக்கு அது பேர் மாமியார். அந்த மாதிரி மாமியார் எல்லாருமே அந்த பயம் இருக்கலாம். போற வீடு எப்படியோ, ஏன்னா இங்க சுகமா இருந்துச்சு, போற இடத்துல எப்படி இட் வில் நாட் கெட் அட்ஜஸ்ட், ரொம்ப சிரமம். அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம் அங்க. ஏன்னா அந்த குழந்தை இன்னொரு வீட்டுக்கு போறப்ப அதுவும் சிரமங்கள், இந்த மொத்தமே சேஞ்ச் ஆகும் இல்லையா. அது ரொம்ப அப்பேற்பட்ட திரௌபதி தவம் இருந்து சிவனை வழிபாடு பண்ணி நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், நல்ல கணவன் வேணும்னு கேட்கறதுக்கு எனக்கு 5 தரம் நல்ல கணவன் வேணும், நல்ல கணவன் வேணும்னு 5 வாட்டி சொல்லிவிட்டான். நீ 5 வாட்டி கேட்டனால அவனுக்கு 5 புருஷன் சிவன் அவர் கேட்டதுக்கு சொல்லிட்டார், கொடுத்தாச்சு. அப்புறம் 5 புருஷன்னா எப்படி? 5 புருஷன்னா யூஆர் ஆல் திங்கிங் ஆன் தி அதர் ஆங்கிள், தப்பு. புரிஞ்சுதா? அது தப்பு. பஞ்சபூதம் இல்ல, அவ லௌகீகத்துல இகபர சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வரல, அதெல்லாம் அவளாம். இப்பேற்பட்ட திரௌபதி இப்படி ஒரு வாக்கு கேட்டா சிவன்கிட்ட, சிவனும் கொடுத்தாருன்னா, அப்போ இந்திரன் என்ன பண்ணா, திரௌபதிக்கு 5 ரூபமா பஞ்சபாண்டவாளா ரூபம் எடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்திரன். பண்ணிட்டு 5 பேருக்கும் இவளுக்கு பதியாரா, 5 பேரும் இவருக்கு பதியாரா. அப்போ அவ திரௌபதி எப்பேற்பட்ட பதிவிரதனா 5 பேருடைய இதுவும் கணவன். இப்ப ஒரு கணவனுக்கே உங்களால சமாளிக்க முடியல, ஆனா 5 கணவன் அவ வச்சு சமாளிச்சிருக்கா. கதைகள் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு. பரமாத்மாவே அவளுக்கு நிறைய இதெல்லாம் சொல்லி எவ்வளவு நடந்திருக்கு இல்லையா. அவ்வளோ அந்த அண்ணன் ஒரு பச்சை பாத்திரத்துல ஒரு அண்ணன், இதெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் சொல்லல. இப்ப அப்பேற்பட்ட இந்த சுவாமி நமக்கு 2 மகாபாரதம் இதிகாசகம், 2 மந்திரம், லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம். இது ரொம்ப 2 கண்ணு போல. அது ஆத்துல ஒலிச்சாலே எவ்வளோ நல்லது தெரியுமா. ஒருத்தருக்கு அடிக்கடி உடம்புக்கு வருது, ரொம்ப மன கிளேசங்களுக்குன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் படி, ஆத்துல நிறைய ஒலிக்கு சொல்லுக்கு ஒன்று சொல்ல தெரியலையா, கேசட் போட்டுக்கலாம். அதாவது நெகட்டிவிட்டி வீட்டுல இருக்கிறதெல்லாம், துஷ்டங்கள் எல்லாம் வெளியில. பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும்னா பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள இருக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு மைண்டு கராப் ஆகும். அதனால நெகட்டிவிட்டி வெளியில போகணும், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரணும். அதுக்கு என்ன? நல்ல சத்சங்கள், நல்லதே பேசு, நல்லதே கேளு, நல்லதே சொல்லு, இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா ஒரு கிரக பிரவேசம் வீடு கட்டுறதுக்கு முன்னால ஒரு செவரு ஏறி இந்த லிண்டில்ங்கிறா, சென்டரிங்கிறா, கூரைங்கிறா, இது ரூஃபிங்கிறா, அது பண்றதுக்குள்ள துஷ்ட தேவதைகள்லாம் அஸ்து தேவதைகள்லாம் உள்ள சேர்ந்துடும். முதல்ல வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வித்தவுட் அக்ரிமெண்ட், வித்தவுட் அட்வான்ஸ், வித்தவுட் இது கவர்னர்லாம் அடப்போயான்ட்டு சேர்ந்துடும் கிளீனா, வாடகை இல்லாத ஃப்ரீயா. அந்த அஸ்து கொட்டுற தேவதைகள் நிறைய வரும், நல்லது வராது, உள்ள வரவே வராது. அப்போ நீங்கெல்லாம் என்ன சுத்தம் பண்ணி அந்த கூலி வேலை பண்றோம், எடுத்து துப்புவோம், எவ்வளவோ அந்த இதெல்லாம் எடுத்து பண்ணி சாப்பிட்டு துப்பி பீடி குடிச்சு, அதெல்லாம் கெட்டது, அதெல்லாம் கெடுதல். அப்போ அதை போக சாந்தி பண்றோம். சாந்தி பண்றப்ப என்ன பண்றோம்? யூஆர் ஆல் டூயிங் ஒரு கணபதி ஹோமம், ஒரு நவகிரக ஹோமம். இப்ப ஒரு வாஸ்து சேர்த்துருக்காரு, வாஸ்து சேர்த்துருக்காரு. அவர் பாட்டு சிவனேன்னு தூங்கிட்டு இருக்காரு, அவரையும் எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணி அவரையும் பண்றாரு. அந்த வாஸ்து பகவான் எந்த காலத்துல இருந்தோ எப்போ இருக்காரு அவர். ஆனா இந்த ஆஃப்லேட் ஆந்திராக்காரா நிறைய அதை ஒரு படிச்சுட்டு நிறைய மைண்ட குழப்பி எல்லாரையும் ரூம் அப்படி போடு, சோறு இப்படி இப்படின்னு போட்டு அவளை ஒரு மாதிரி குழப்பி விட்டு பயமுறுத்து பேர். அப்ப சைக்காலஜில ஐயோ பண்ணலன்னா இதால இருக்குமோ இதால இருக்குமோ அப்படின்னு இந்த வாஸ்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணதே யாருன்னா ஆந்திராக்காரா தான். யாராவது இருக்கால பாருங்க, அதெல்லாம் அது இருக்கட்டும். அந்த காலத்துல 8 அடுக்கு கொட்டு வீடுலாம் இங்கேருந்து வாசப்படி 1/2 கிலோமீட்டர் வாசப்படி 1/2 இல்ல சொல்ல என்ன 4 கேட் வரைக்கும் போ, வாசல கொல்ல போறோம்.
அவளை என்ன பார்த்தா தாத்தா பாட்டில நான் சுபிட்சமா ஜப் ஜம்னு எல்லாம் சொத்து சேர்த்து ஒண்ணுமே சவுத்த விட்டு என்ன பண்றது 4 இதுன்ற சவுத்து வாங்கினா எல்லாரும் அதனால வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். 4 இது 2 மந்திரங்களாலதான் அந்த மந்திரத்துல இருந்து தான் எல்லா மந்திரங்களும் பேஸ் வச்சு விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் நிறைய வருது. அப்படிப்பட்ட இது அது சொல்றேன். இந்த 4 வாசல் இந்த வாசல் இது இந்த ஓப்பனிங் இருக்கே ஓப்பனிங் இந்த 4 ஓப்பனிங் இட்ஸ் கால்ட் ஆம்நாய வாசல். இந்த ஆம்நாய வாசல்ல யார் கேட் கீப்பர்னா பரமசிவன்ல இருந்து எல்லாருமே அங்க இருக்கான். அம்பாளுடைய இதுக்கு எவ்ரிபடி இஸ் தேர். சொல்லணும்னா மாதங்கியோடைய உபாங்க தேவதை சுகஷாமலா, மீனாஷாமலா, வேணுஷாமலா, இந்த மாதிரி சுப்பிரமணிய சுவாமி, கந்தன், வேற வேற இதுல கருடன், தட்சிணாமூர்த்தியில ஏகப்பட்ட தட்சிணாமூர்த்திகள், அப்புறம் வந்து சுதர்சனம், ராமர், சீதை, தத்தாத்திரேயர், ஐயப்பன், பைரவர், எல்லா பைரவர், அஷ்டதிக் பைரவர் எல்லாருமே காவலாளியா இருக்கா. அப்படின்னா அவெல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல். இந்த பவர்ஃபுல் தேவதைகளை நீ கான்டாக்ட் பண்ணாத, ரெஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணாத எப்படி உள்ள போக முடியாது. இந்த லைன்ல இருந்தெல்லாம் எவ்வளவோ 30 கோடி தேவர்கள் எல்லாம் அவங்கவுங்க ரிஷிகள் கந்தர்கள் எல்லாரும் இருக்கா உள்ளுக்குள்ள. எவ்வளவோ இதுல எங்கேயோ ஒரு நிலையில இருக்கோம். இந்த 16 திதி நித்யா வரா. நித்யா ஆன உடனே மாதங்கி வாராகி, அப்புறம் ராஜராஜேஸ்வரி, பிந்து மண்டலம், காமேஸ்வரன், காமேஸ்வரி, இப்படி வாளுடைய நிலை. எவ்வளவோ லே அவுட். ஒரு அட்ரஸ் தேடி பிடிக்கணும்னா நம்ம எவ்வளவு சுத்துறோம். அந்த மாதிரி இந்த வாழெல்லாம் பண்ணி இந்த பரிவார தேவதைகளுக்கெல்லாம் பண்ணி ஆம்நாய வாசல் மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி அவளை பிரீத்தி பண்ணி திக்பாலர்கள், யமன், கிங்கர்கள், வருணன், அக்னி, குபேரன்லாம் திக்பாலர்கள், அஷ்ட திக்பாலர் குபேரன்லாம் அவளெல்லாம் பிரீத்தி பண்ணாதான் உங்களுடைய they are accepting your பூஜா. புரியுதா? மெயின் டைட்டி அவளெல்லாம் பிரீத்தி பண்ணு, அப்புறம் தான் எங்கிட்ட வரணுங்கிறான். புரியுதா? ஏன்னா நம்ம அவளுக்கெல்லாம் பண்ணாத டைரக்டா பண்ணோம்னா அவள் எடுத்துன்னு விடுவா. அந்த ஆவிர்வாகங்கள்லாம் அவள் எடுத்துன்னு விடுவா எல்லாத்தையுமே. ஆல் அவளுக்கு அவ்வளோ பவர். அதுக்குதான் பானமுத்திரை காட்டி, தெரியுமா? பானமுத்திரை காட்டி அதுக்குதான் மந்திரங்களை சொல்றப்ப கை தட்டி பானமுத்திரம் காட்டுறப்போ கெட்டதெல்லாம் விலகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் பண்ணுவோம். கடைசியில எல்லா நைவேத்தியங்கள்ல இருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பலிக்காக வச்சு பலியை கொடுத்தா, கோவில் எல்லாம் வைக்கிறாள் அந்த பலி அதெல்லாம் கொடுத்தா அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த டோர் ஓப்பன் ஆகி நீங்க மேல போறதுக்கு கிடுக்கிட்டுன்னு டிக்கெட் கீச்சு கொடுத்துருவோம். ஹால்குள்ள போயிடலாம் சினிமா பார்க்க. அந்த மாதிரி தெய்வத்தோடைய கடாட்சம் அப்பதான் உங்களுக்கு வரும். திக்பாலர்கள்லாம் பண்ணோம். இந்த திக்பாலர்கள் கொண்ட மந்திரங்கள்லாம் நான் சொல்றேன். வெரி ஈஸி. ஒரு தடவை படிச்சுனே வந்து இப்ப திக்பாலர்கள் எழுதிக்கோங்க. திக்பாலர்கள் பண்ணணும். அந்த திக்பாலர்களுக்கு வந்து ஒரு மந்திரம் உண்டு. அது ஆன உடனே இந்த சிந்தாமணி மயக்கிரகத்தை